A coil having 500 square loops of side 10 centimeter is placed normal to a magnetic flux which increases at a rate of 1 Tesla per second. The induced EMF is இப்ப ஒரு ஸ்கொயர் லூப் சொல்லிட்டாங்க. அந்த ஸ்கொயர் லூப்போட சைடு எவ்வளவுனா 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்கொயர் லூப்ல எவ்வளவு டர்ன்ஸ் இப்படி இருக்குன்னா 500 டர்ன்ஸ் இருக்கு. சரியா? அப்ப லெங்த் L கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N கொடுத்துட்டாங்க. இதை வந்து என்ன பண்றாங்கன்னா நார்மல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதுல ஒரு நார்மல் பர்பெண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வச்சுட்டாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது. சரியா? இதுல வந்து என்னன்னா நமக்கு dB/dt மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 1 டெஸ்லா பர் செகண்ட் அப்படின்ட்டு மாறுது. சரியா? dB/dt மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் which increases at the rate of 1 டெஸ்லா பர் செகண்ட் சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னா அது எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா dB/dt மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத பொறுத்து மாறுது. அப்ப dB/dt யோட வேல்யூ 1 டெஸ்லா பர் செகண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்கறாங்கன்னா இன்டியூஸ்டு EMF என்னங்கிறத கேட்கறாங்க. இன்டியூஸ்டு EMF இங்க வந்து பாருங்க ஆப்ஷன்ல நெகட்டிவ் சைன்லாம் எதுவும் இல்லை. சரியா? அப்படின்னா என்ன மேக்னிடியூட் ஆஃப் EMF கேட்கறாங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்னா dφ/dt அப்படிங்கறத போட்டுக்கணும். சரியா? அப்ப ஃபையோட வேல்யூ என்ன வரும்னா NBA. சரியா? N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். சரியா? அதை வச்சுக்கலாம். ஏரியா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் மாறல, இதோட ஏரியாவும் மாறல. அப்ப சேஞ்ச் ஆகுறது dB/dt. இது எல்லா வேல்யூஸ்மே நமக்கு டைரக்டா கொடுத்துட்டாங்க. ஆனா ஏரியா மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணோம். என்னோட வேல்யூ வந்து 500 டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணணும்னா நம்ம இதோட லெங்த் வச்சு கால்குலேட் பண்ணணும். இது வந்து ஒரு ஸ்கொயர் லூப்னு சொல்லிட்டாங்க. அதோட சைடு வந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், இதோட ஏரியாவை கால்குலேட் பண்ணணும். அப்ப ஏரியா ஏ வேணும்னா L ஸ்கொயர். L ஸ்கொயர்னா 10 சென்டிமீட்டர் த ஹோல் ஸ்கொயர். அப்ப என்ன வரும் 10 ஸ்கொயர் இன்ட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா என்ன வரும் நமக்கு 10⁻⁻2 மீட்டர் த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். அப்ப 10 ஸ்கொயர் இன்ட்டு 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர். அப்ப 10⁻⁻2 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இதான் வந்து ஏரியாவோட வேல்யூ. அப்ப இது 10⁻⁻2. dB/dt யோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க 1 டெஸ்லா பர் செகண்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல 500ல இருக்கக்கூடிய 100ம் இந்த 10⁻⁻2 கேன்சல் ஆயிடும். அப்ப 5 வோல்ட் தான் வந்து இன்டியூஸ்டு EMF. இது எப்படி சார் இப்படி கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க 500 5 × 100 எழுதலாம். இன்ட்டு 10⁻⁻2 அப்படின்ட்டு இருக்கு. அப்ப 5 × 100னா 10 ஸ்கொயர். இது 10⁻⁻2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது 5 வோல்ட். சரியா? அதான் இங்க சிம்பிளா போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், a conducting circular loop is placed in a uniform magnetic field of induction B Tesla with its plane normal to the field. Now the radius of the loop starts shrinking at the rate dr/dt. Then the induced EMF at that instant when the radius is r is. அப்ப ஒரு சர்க்குலர் லூப் கொடுத்துட்டாங்க. அந்த சர்க்குலர் லூப் வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுல இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவுனா B டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த B டெஸ்லாக்கு பர்பெண்டிகுலரா இந்த காயில் இருக்கு. Now the radius of the loop starts shrinking at the rate of dr/dt. அப்ப அந்த லூப் என்ன இது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்குது. ஒரு செகண்டுக்கு என்ன dr அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அது குறையுது. அதான் dr/dt அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. Then the induced EMF at that instant when the radius is r. rங்கிற ரேடியஸ் இருக்கிறப்ப நமக்கு எவ்வளவு EMF இன்டியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத क्वेश्चन கேக்குறாங்க. பாருங்க, நமக்கு ஃபார்முலா என்னன்னா இன்டியூஸ்டு EMF எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றோம்னா dφ/dt அப்படின்னு சொல்றோம். dφ/dt. ஆனா ஃபையோட வேல்யூ எவ்வளவுனா B.A. இது பர்பெண்டிகுலர் அப்படிங்கிறதுனால BA அப்படின்னு சொல்லலாம். BA cos தீட்டான்னு வரும். தீட்டாவோட வேல்யூ நமக்கு 0 டிகிரி cos 0 அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன வரும்னா cos 0 வேல்யூ 1. அப்ப φ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துருச்சு BA அப்படிங்கிறது வந்துருச்சு. இதுல வந்து என்ன பண்றோம்னா பிங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடலாம். d/dt ஆஃப் இது என்ன வரும் ஏரியா ஏ என்னன்னா πr². ஏரியா சர்க்குலர் லூப்போட ஏரியா எவ்வளவுனா πr². ரேடியஸ் ஆர் சொன்னதுனால அதோட ஏரியா என்ன πr². இதுல பையும் கான்ஸ்டன்ட், அதையும் வெளியில் எடுத்துடலாம். அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியது என்ன d/dt ஆஃப் r². இப்போ r² டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்னா 2r அப்படிங்கிறது கிடைக்கும். 2r × dr/dt. சரியா? இதுல வந்து என்ன பண்ணலாம் 2 காமனா வெளியில் எடுத்துடலாம். 2π b
R into dr by dt. இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா பாருங்க. 2 pi RB into dr by dt தான் கரெக்டான ஆன்சர். நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். எதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமோ, எது சேஞ்ச் ஆகுதோ அதான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இங்க வந்து என்ன ஆகுது, இது ஸ்ட்ரிங்க் ஆகுது. ஸ்ட்ரிங்க் ஆகும்போது ரேடியஸ் குறையும். ரேடியஸ் குறைஞ்சுன்னா ஏரியா மாறும். அதனால dA by dt போட்டுட்டு நம்ம ஏரியாவுக்கு பை ஆர் ஸ்கொயர் போட்டு பை கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துட்டு என்ன பண்ணிருக்கோம், ஆர் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணி 2r into dr by dt போட்டு சிம்ப்ளை பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் क्वेश्चन. A coil of 100 turns carries a current of 5 milliampere and creates a magnetic flux of 10 power minus 5 Weber. The inductance is. இப்ப ஒரு காயில் கொடுத்துட்டாங்க, அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளவுனா 100. இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளவுனா 5 மில்லி ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இட் கிரியேட்ஸ் a magnetic flux of 10 power minus 5 Weber. அதுல கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 10 power minus 5 Weber. The inductance of the coil. inductance வந்து என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இப்போ வந்து என்ன பண்றோம்னா நமக்கு ஃபார்முலா flux phi is equal to L into I அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா நீங்க படிச்சிருப்பீங்க. L அப்படிங்கிறது இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில், ஐங்கிறது எவ்வளவு கரண்ட் இந்த காயில ஃப்ளோ ஆகுது. அப்ப ஃபார்முலா என்ன, phi is proportional to I அப்படின்னு சொல்லுவோம். எந்த அளவு கரண்ட் அதிகமா இருக்கோ அந்த அளவு ஃப்ளக்ஸும் அதிகமா இருக்கும். அப்ப இதை ஈக்குவேட் பண்ற கான்ஸ்டன்ட் தான் L, இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப phi is equal to L into I அப்படின்னு சொல்றோம். இப்ப ஒரு காயில்ல ஒரு கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிள் டர்ன் அப்படின்னா அதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I அப்படின்னு வச்சுக்கலாம். அதே இது 2 டர்ன்ஸ் போச்சுன்னா அதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் 2I வரும். 3 டர்ன்ஸ் போச்சுன்னா அதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் 3I மாறும். அது n டர்ன்ஸ் இருக்குன்னா இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன சொல்லலாம், NI அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ஃபார்முலா என்னன்னு மாறும், phi is equal to L into NI அப்படின்ட்டு மாறும். இப்ப என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபையோட வேல்யூ வந்து பாருங்க 10 பவர் மைனஸ் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்னோட வேல்யூ எவ்வளவு 100. 100 என்னன்னு எழுதிக்கிறேன், 10 ஸ்கொயர் எழுதிக்கிறேன். இப்ப 100 நான் என்ன பண்றேன், இங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 100 இருக்குல்ல, இந்த 100 10 ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். சரியா, இன்ட்டு கரண்ட் ஐயோட வேல்யூ எவ்வளவு சொல்றாங்கன்னா 5 மில்லி ஆம்பியர். 5 into 10 பவர் மைனஸ் 3 ஆம்பியர். மில்லி ஆம்பியர்னா என்ன, மில்லி ஆம்பியர்ங்கிறது 5 into 10 பவர் மைனஸ் 3 ஆம்பியர். சரியா, போட்டுட்டேன். இப்போ வந்து பாருங்க, இது 10 பவர் மைனஸ் 5 இங்க அப்படியே தான் இருக்கு. என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ 5 இன்ட்டு இது வந்து என்ன வரும், 10 பவர் மைனஸ் 1 அப்படின்ட்டு வரும். இப்போ இது எப்படி எழுதலாம்னா L is equal to இந்த 5 இந்தாண்ட வந்துச்சுன்னா 1/5 வரும். 1/5 அதோட வேல்யூ 0.2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 5 இருக்கா, அந்தாண்ட 10 பவர் மைனஸ் 1 இந்தாண்ட வந்துச்சுன்னா 10 பவர் பிளஸ் 1 மாறிடும். அப்ப 10 பவர் மைனஸ் 4. இதை வந்து என்ன மில்லியா மாற்றணும் அப்படின்னா என்ன பண்றேன், 10 பவர் மைனஸ் 3க்கு ஏற்ற மாதிரி நான் பவர் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்ப 0.02 0.2 என்ன வந்து 0.02 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 ஹென்ரின்னு மாறும். இதான் வந்து 0.02 மில்லி ஹென்றி. சரியா, இப்போ வந்து பாருங்க இந்த பவர் எப்படி அட்ஜஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரியா, அதே மாதிரி இதுல 1/5 இந்த 1/5 இந்தாண்ட வந்துச்சுன்னா என்ன வரும்னா 1/5 வரும். 1/5 வேல்யூ வந்து 0.2. சரியா, இந்த மாதிரியான சின்ன சின்ன கால்குலேஷன் தான். இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா ஈஸியா நீங்க ரிசல்ட் அச்சீவ் பண்ணலாம். ஆன்சர் வந்து 0.02 மில்லி ஹென்ரிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. L equal to 100 microhenry. Current changes by 1 ampere in 0.1 second. What is the EMF produced? இப்போ EMF produced என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு L இன்ட்டு டிஐ பை டிடிங்கிறது ஃபார்முலா. நமக்கு ஏன்னா எல்லோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, நமக்கு கரண்ட் ஐயோட வேல்யூ என்ன 0.1 செகண்ட்ல டிடிங்கிற டைம்ல எவ்வளவு கரண்ட் சேஞ்ச் ஆகுது, டிஐங்கிறது 1 ஆம்பியர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது. அப்ப இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா நமக்கு இஎம்எஃப் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. அந்த வேல்யூஸை ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்றது தான். எல்லோட வேல்யூ எவ்வளவுனா 100 மைக்ரோ ஹென்றி. மைக்ரோனா என்ன 10 பவர் மைனஸ் 6. டிஐயோட வேல்யூ எவ்வளவு 1 ஆம்பியர் டிவைட் பை டிடி. எவ்வளவு நேரத்தில் இது சேஞ்ச் ஆகுது 0.1 செகண்ட்ல இது சேஞ்ச் ஆகுது. அதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்ப இது என்ன வரும் 0.1 அப்படின்னா என்ன 10 பவர் மைனஸ் 1. மேல போச்சுன்னா 10 பவர் பிளஸ் 1 மாறிடும். அப்ப 1000 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6. 1000 என்ன 10 பவர் 3, இது 10 பவர் மைனஸ் 6 10 பவர் மைனஸ் 3 வோல்ட். அப்ப 1 மில்லி வோல்ட். ஸோ த ஆன்சர் இஸ் 1 மில்லி வோல்ட் இஎம்எஃப் வில் பி ப்ரொடியூஸ்டு. பாருங்க, இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஃபார்முலா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு டிஐ பை டிடி. எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், கொடுத்துருக்காங்க. டிஐனா என்ன, டிடினா என்ன, ஜஸ்ட் இந்த வேல்யூ இருக்கு,
EMF ஓட வேல்யூ EMF எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு L இன்டு di பை dt சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்றோம் ஆன்சர் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, in a coil when a current changes from 10 ampere to 2 ampere in time 0.1 second, induced EMF is 3.28 volt. What is the self inductance of the coil? ஒரு காயில் இருக்கு, அந்த காயில்ல கரண்ட் சேஞ்ச் ஆகுது. எப்படி 10 ஆம்பியர்ல இருந்து 2 ஆம்பியருக்கு மாறுது, எவ்வளவு நேரத்துல மாறுதுன்னா 0.1 செகண்ட்ல மாறிடுது. இப்ப எவ்வளவு EMF இன்டியூஸ் ஆகுதுன்னா 3.28 வோல்ட் EMF இன்டியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. வாட் இஸ் த செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில்? இப்போ காயிலோட செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து என்னன்னா நமக்கு இதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலா என்னன்னா L இன்டு டிஐ பை டிடி. சரியா, L இன்டு டிஐ பை டிடி. EMF இன்டியூஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, 3.28 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இண்டக்டன்ஸ் எல்லோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரண்ட் எவ்வளவு சேஞ்ச் ஆகுதுன்னா 10 ஆம்பியர் டு 2 ஆம்பியர், 10 மைனஸ் 2 வச்சுக்கோங்க, டிவைட் பை டிடி எவ்வளவு நேரத்துல சேஞ்ச் ஆகுதுன்னா 0.1 செகண்ட்ல சேஞ்ச் ஆகுது. இப்போ இதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எல்லோட வேல்யூவை கால்குலேட் பண்ணோம்னா போதும். சரியா, இங்க வந்து பாருங்க L இஸ் ஈக்குவல் டு 3.28 இன்ட்டு இந்த 0.1 தான் வச்சுன்னா இன்ட்டு 0.1 வரும், டிவைட் பை 10 மைனஸ் 2னா 8. இது எப்படி எழுதுறோம்னா 0.328 டிவைட் பை 8 அப்படின்னு வரும். சிம்பிளை பண்ணா 0.041 அப்படின்னு வரும். சரியா, ஆனா 0.04 இதோட நிறுத்திக்கலாம். So the answer is 0.04 Henry. Next question, two coils of self-inductance L1 and L2 are placed so close together that effective flux in one coil is completely linked with the other. If M is the mutual inductance between them, M equal to. இப்போ ரெண்டு காயில் இருக்கு, ரெண்டு காயில் பக்கத்துல இருக்கு, ஒண்ணுல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் இன்னொன்னு கம்ப்ளீட்டா கனெக்ட் ஆகுது. அப்ப ரெண்டு காயிலோட மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட வேல்யூ வந்து என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் அப்படின்னா கேவோட வேல்யூ என்ன சொல்லுவோம்னா m by root of L1 and L2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங்னா ஒரு காயில்ல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் இன்னொரு காயில்ல எந்த அளவு கனெக்ட் ஆகுது அப்படிங்கறதா அந்த கான்ஸ்டன்ட் கே. இங்க வந்து என்ன ஆகுது, கம்ப்ளீட்டா வந்து கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா கேவோட வேல்யூ வந்து என்ன 1. சரியா, இது எப்படி சொல்றோம், கேவோட வேல்யூனா effective flux in one coil is completely linked with the other. ஒருவேளை கனெக்ட் ஆகவே இல்லைன்னா கேவோட வேல்யூ 0ன்னு வரும். சரியா, கம்ப்ளீட்டா கனெக்ட் ஆச்சுன்னா கேவோட வேல்யூ 1, கனெக்ட் ஆகவே இல்லைன்னா கேவோட வேல்யூ 0. அப்ப k is equal to 1 அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா என்ன வரும், 1 equal to m by root of L1 L2 வரும். This implies m is equal to root of L1 L2. அப்ப root of L1 L2 கரெக்டான ஆன்சர். இப்போ ஒருவேளை நமக்கு வந்து என்ன இது கனெக்ட் ஆகவே இல்லை, ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு ஃப்ளக்ஸ் கனெக்ட் ஆகல அப்படின்னா கேவோட வேல்யூ 0ன்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா m by root of L1 L2 is equal to 0ன்னு வரும். அப்ப m ஓட வேல்யூ 0ன்னு வந்துடும். சரி, அப்ப மியூச்சுவல் இண்டக்டன்ஸே இருக்காது. அப்ப கம்ப்ளீட்டா கனெக்ட் ஆச்சுன்னா நமக்கு கேவோட வேல்யூ 1, அப்ப m equal to root of L1 L2 வரும். இந்த கேவோட வேல்யூ 0ல இருந்து 1க்குள்ள தான் இருக்க முடியும். சரியா, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னா 0ல இருந்து 1க்குள்ள தான் இருக்க முடியும். அதோட வேல்யூ 1 அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் m ஓட வேல்யூ root of L1 L2. இத ஃபார்முலாவாவே நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம்னா இதே கான்செப்டை எப்படி நம்ம இங்க அப்ளை பண்ணி क्वेश्चन கேட்டிருக்காங்கங்கிறது. இப்போ வந்து பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் between two coils of self inductances L1 and L2 is unity. It means இப்போ வந்து பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங்கான ஃபார்முலா இப்பதான் சொன்னேன், k is equal to m by root of L1 L2 அப்படின்னு சொன்னேன். சரியா, இதுல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் இதோட வேல்யூ வந்து நான் 1 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், m equal to root of L1 L2 அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு காயில்ல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் கம்ப்ளீட்டா இன்னொரு காயிலோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப 100% ஆஃப் ஃப்ளக்ஸ் ஆஃப் L1 இஸ் லிங்க்டு வித் L2. சரியா, பாருங்க அதே கான்செப்ட் அதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க, அந்த கேவோட வேல்யூ 1 அப்படின்னா நமக்கு எம்மோட வேல்யூ என்னன்னு இதுக்கு முன்னாடி क्वेश्चन கேட்டாங்க. இப்ப வந்து என்னன்னா கேவோட வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டாங்க, எவ்வளவு ஃப்ளக்ஸ் லிங்க் ஆயிருக்குங்கிறத கேக்குறாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பையோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அட் டைம் t அதோட வேல்யூ டீயோட வேல்யூ கொடுத்துட்டு அந்த டைம்ல அந்த இன்ஸ்டன்ட்ல என்ன EMF இருக்கும் அப்படிங்கிறது क्वेश्चन கேக்குறாங்க. நமக்கு ஏற்கனவே இந்த மாதிரி மாடல் நமக்கு பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். பாருங்க, EMF எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு d∅ by dtங்கிறது ஃபார்முலா. ஃபையோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபையோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3t² + 4t + 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன
3ங்கிறது கான்ஸ்டன்ட், டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2tங்கிறது கிடைக்கும். பிளஸ் 4 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் கான்ஸ்டன்ட் 9 கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்ப இஎம்எஃப் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்னா 6t + 4 அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? இப்போ என்ன கேக்குறாங்க, t is equal to 2 செகண்ட்ஸ்ல இதோட வேல்யூ என்னன்னா, t க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப 6 × 2 12 plus 4 equal to 16 volt is the correct answer. பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन, இது இப்போ பார்த்த அதே மாடல் क्वेश्चन தான். என்ன 5 ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. induced EMF in the 4th second will be அப்படிங்கறத கேக்குறாங்க. இது ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு, எப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துனா ஃப்ளக்ஸ் 5 ஓட வேல்யூ 5t² + 3t + 16 கொடுத்துட்டாங்க. இப்போ EMF வேணும்னா என்ன, d∅dt. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 5ங்கிறது கான்ஸ்டன்ட், டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2tங்கிறது கிடைக்கும். சரியா? பிளஸ் 3ங்கிறது கான்ஸ்டன்ட், டி டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. 16ல டிஏ கிடையாது, அப்ப அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்ப என்ன வருது, 10t + 3 அப்படிங்கிறது கிடைக்குது. இது இஎம்எஃப் எப்சிலானோட வேல்யூ. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா 4th செகண்ட்ல வந்துனா எவ்வளவு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா t = 4 செகண்ட்ஸ்ல எவ்வளவு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிருக்கு, t = 3 செகண்ட்ல எவ்வளவு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிருக்கு அதை பார்க்கணும். அப்ப EMF induced in t = 4 செகண்ட் minus EMF induced at t = 3 செகண்ட். இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து EMF induced in 4th செகண்ட். இதே மாடல் தான், ஒரு சின்ன சேஞ்ச். 4th செகண்ட் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப t = 4 போட்டோம்னா 10 × 4 + 3. அப்ப 40 + 3 னா 43 வோல்ட் அப்படிங்கிறது t = 4 செகண்ட்ஸ்ல இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF. அதே இது t = 3 போட்டோம்னா 10 × 3 + 3. அப்ப 30 + 3 னா 33 வோல்ட் அப்படிங்கிறது t = 3 செகண்ட்ஸ்ல இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF. அப்ப இந்த டிஃபரன்ஸ் வந்து பாருங்க, 43 வோல்ட் - 33 வோல்ட் போட்டோம்னா 10 வோல்ட் அப்படிங்கறதா வந்து என்ன, 4th செகண்ட்ல இன்டியூஸ் ஆன EMF. சரியா? ரொம்ப சிம்பிளான மாடல், சின்ன சேஞ்ச் தான் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். நீங்க அதை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா நீங்க கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, இது கான்செப்ட் பேஸ்டு क्वेश्चन. In Lenz's law, there is conservation of. Lenz's lawல என்ன இருக்கு, there is a conservation of energy. சரியா? அப்ப Lenz's law, there is a conservation of energyங்கிறதா இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த क्वेश्चन பார்க்கலாம்.